கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணைப்பு நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தைக்காய் நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தை நான் இதோடு கூட பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசி இடைப்பட்டு வருகிறார். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் தாமே பேசுவாராக, இடைப்படுவாராக. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம், அப்போஸ்தலர் 15:17. அப்போஸ்தலர் 15:17. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமா நம்ம மத்தியில இடைப்படுவாராக. இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆவியானவர் தாம் இந்த வார்த்தையின் மூலமா நம்ம இடைப்படுவாராக. வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி விழுந்து போன சூழ்நிலையில இருக்கிற கூடாரத்தை கர்த்தர் மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிற தேவன், திரும்பவும் கட்டுவித்து நிறுத்துகிற தேவன். ஒருவேளை இந்த காலவேளையில நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒருவேளை ஏதோ பாவத்துல விழுந்து போயோ, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில என்னால இந்த இந்த பலவீனங்கள்ல நிற்க முடியவில்லை, இந்த வியாதியில நிற்க முடியவில்லை, இந்த சூழ்நிலைகள்ல நிற்க முடியவில்லை என்று சொல்லி கர்த்தருக்காய் நான் நிற்க முடியாதபடிக்கு எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி நான் உடைந்து விழுகக்கூடிய ஒரு 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 பாத்திரமாக நம்ம காணப்படலாம். அந்த வசனம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. நம்ம விழுந்து போயிருந்தோம்னா, அது இந்த விழுந்து போன அந்த தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் என்ன பண்றாராம்? திரும்ப வந்து மறுபடியும் எடுப்பிக்கிறாராம். எடுப்பித்து பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்துகிறாராம். இந்த சாத்தான் உள்ள வந்து எதெல்லாம் பழுதாக்கினானோ, எந்த பகுதிகள், எந்த திறப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி அங்க சேதப்படுத்தினானோ, அந்த பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஆவியானவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறது என்னன்னா, நம்மை நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஐயோ, என்னால இந்த புயல்ல, இந்த பிரச்சனையில என்னால நிக்க முடியல. ஐயோ ஆண்டவரே, முன்ன மாதிரி என் ஜெப வாழ்க்கை இல்ல. ஆண்டவரே, முன்ன மாதிரி நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப முடியல, நான் சோர்ந்திருக்கிறேன், நான் விழுந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்வோம்னா, இந்த காலவேளையில கர்த்தர் ஆவியானவர் நம்மளை எழுப்பி நமக்கு வாக்கு கொடுத்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, விழுந்து போயிருக்கிற அந்த கூடாரத்தை கர்த்தர் மறுபடியும் எடுப்பித்தேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. எங்கெல்லாம் கர்த்தர் உள்ள வந்து பழுதாய் போய் கிடக்கிறதோ கர்த்தர் அதை சீர்படுத்தி அதை சபையாக நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தாவீதின் கூடாரம் என்று சொல்லப்படுகிறது. இங்க எதை குறித்து எந்த அர்த்தத்துல சொல்லப்படுதுன்னா, தாவீதின் கூடாரம் தேவனுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற ஒரு உறவை குறித்து சொல்லுகிறது. அந்த உறவு என்ன ஆயிட்டு? அது விழுந்து போயிற்று. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு பாவத்தை பத்சேபாளோடு கூட சேர்ந்து செய்யும் பொழுது தாவீதுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு, அந்த கூடாரம் என்கிற உறவு, இந்த கூடாரத்துக்குள்ள அனுதினமும் தாவீது வரும் பொழுது கர்த்தர் வருவார், கர்த்தரும் தாவீதுமாய் பேசுவார்கள். கர்த்தர் தாவீதோடு கூட இணைப்பை அந்த கூடாரத்துல பார்க்க முடியும். அந்த தாவீதுக்கும் கர்த்தருக்கும் இந்த இணைப்பு என்னாச்சுன்னா விழுந்து போயிற்று. அந்த உறவு விழுந்து போயிற்று. பாவத்தின் நிமித்தமாய் அந்த கூடாரத்துல விழுந்து போயிற்று. கர்த்தர் அந்த என்ன சொல்றாரு? நான் விழுந்த அந்த காரியத்தை நான் மறுபடியும் எடுப்பிப்பேன், மறுபடியும் அதை கட்டிவிப்பேன், மறுபடியும் அதை செவ்வைப்படுத்தி சீர்படுத்தி நான் செவ்வையாக நிறுத்துவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இந்த எப்போ தாவீது கர்த்தர் சமூகத்திலே மனம் கசந்து அழுது மனம் திரும்பின பொழுது, நீங்க அழகா இந்த அதிகாரத்துல இன்னொரு இடத்துலயும் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஆமோஸ் 9வது அதிகாரத்துல 9வது அதிகாரம், ஆமோஸ் 9வது அதிகாரத்துல 12வது வசனத்திலையும், அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து
திறப்புகளை அடைத்து, பழுதாய் போவதற்கு காரணமான திறப்புகளை கர்த்தர் என்ன செய்வாரா, அதை அடைத்து போட்டு பூர்வ நாட்களில் முன்னாடி இருந்தது போல, முன்னாடி இருந்த ஆவிக்குரிய நிலைமையில அதை விட மேன்மையான ஒரு சூழ்நிலையில செவ்வையாய் நிறுத்துவேன் என்ற வாக்கு தத்துவத்தின்படி தாவீது தப்பு செஞ்சதுனால கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பா இருந்தது உண்மைதான். அவன் விழுந்து போனது உண்மைதான். சத்துரு திறப்புகள் ஏற்படுத்தி வாழ்க்கையில உள்ள வந்து குடும்பத்தை அவனுடைய காரியத்தை சேதப்படுத்தினது உண்மைதான். அவனை நிற்க பண்ணாம அவனுடைய பிள்ளைய பார்த்தே ஓட பண்ணினது உண்மைதான். இப்படி அநேக சூழ்நிலைகள் தாவீதோட வாழ்க்கையில வந்தது உண்மைதான். ஆனாலும் கூட அவன் தேவன் பக்கமாய் திரும்பி அவன் தேவனிடத்துல எனக்கு ஒரு புது இறுதியை தாங்கப்பான்னு கேட்கும் பொழுது கர்த்தர் திரும்ப வந்து மறுபடியும் எடுப்பித்து சூழ்நிலையை மாற்றி அது சாத்தான் உள்ள வருகிறது காரணமா அந்த திறப்புகளை அடைத்து பழுதாய் போயிருக்கிற அந்த துவாரங்களை சரிப்படுத்தி சீர்படுத்தி செவ்வைப்படுத்தி உறவுகளை கட்டி எழுப்பி மறுபடியுமாய் தாவீதை தனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அவனை நிற்க பண்ணுகிறார். நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில பலனற்று போய் வந்திருக்கிறீங்களா? இதெல்லாம் நான் நின்று ஃபேஸ் பண்ண முடியலன்னு சொல்றீங்களா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க வேலையிலயும், உங்க வீட்லயும், உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலத்திலயும் ஏதோ ஒரு காரியத்துல அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஆண்டவரே உங்களுக்கும் எனக்கும் நடக்கிற கூடாரம் விழுந்து கிடக்கிறது. அந்த உறவு இல்லாதனால நீ அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகளோடு கூட இருப்போம்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் திரும்ப வந்து மறுபடியும் எடுப்பிக்கிறார். மறுபடியும் எடுப்பித்து அந்த உலக உறவை மாற்றி உன்னதரோடு கூட உறவு கொள்ளும்படி செய்கிறார். உறவாடும்படி செய்கிறார். நம்ம உன்னதரோடு உறவாடிக்கிட்டே இருந்தோம்னா, அவரோடு கூட பேசிக்கிட்டே இருந்தோம்னா, விழுந்த சூழ்நிலையில இருந்து கர்த்தர் நம்மை திரும்ப எடுப்பிப்பார். திரும்ப நம்மை நிறுத்துவார். திரும்ப நம்மை நிற்க பண்ணுவார். திரும்ப நிற்க பண்ணும் பொழுது நம் நம் அடிமைகளாய் அல்ல, சேனைகளாய் நம் கர்த்தருக்காக நிற்போம். சேனைகளாய் நாம் நிற்போம். அப்படி கர்த்தர் நம்மை நிற்க பண்ணுவார். எல்லா சத்ரு சேதப்படுத்தின எல்லா திறப்புகளையும் அடைச்சு நம்மை செவ்வையாக்கி முன்னிருந்தது போல உங்கள் நாட்களிலே நீங்கள் முன்னிருந்தது போல உங்களை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்து கர்த்தரிடத்துல திரும்பினா மட்டும் போதும் நம் நிலை கொள்ளும். திரும்பினா நீங்கள் நிலை கொள்வீர்கள், நிலைப்படுவீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தாவீது திரும்பினா கர்த்தர் அவனை நிலைப்படுத்தினார். சவுல் திரும்பல, அவன் நிலைப்படுத்தப்படாம அவன் ராஜ்யபாரத்தை விட்டு தள்ளப்பட்டு போனான். கர்த்தர் திரும்புகிற இருதயத்தை அவர்கிட்ட நெருங்குகிற இருதயத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. எந்த அளவுக்கு நம்ம நம்ம ஊழியம் செய்கிறவர்களா இருந்தாலும், நமக்கு வேதத்துல எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும், நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், அவரோடு கூட உறவாடுகிற இருதயம், அவரிடமாய் திரும்புகிற இருதயம் கிட்ட இருக்கும் என்று சொன்னால், நம்ம நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க தூரத்துல எங்கெல்லாம் விழுந்து கிடந்தாலும் கர்த்தர் நம்மை திரும்ப எடுப்பிப்பார். திரும்ப நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். திரும்ப நம்மை உயிர்ப்பித்து செவ்வையாய் நிறுத்துவார். எந்தெந்த பலவீனங்கள் உங்க வாழ்க்கையில, எந்தெந்த இயலாமைகள் உங்க வாழ்க்கையில, ஐயோ இதுதான் என்ன நிற்க விடாம பண்ணுது, இதுதான் என்னை கீழே தள்ளுது, இந்த காரியத்துலதான் நான் சோர்ந்து போயிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, தன்னுடைய இயலாமையிலே உங்களுடைய உங்களுடைய அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துகிற தேவன். இது என்னால முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம் இயலாமைகளை மனிதர்கள் கிட்ட இல்ல கர்த்தரிடத்துல சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புறார். அவர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய இழந்த உறவும் கட்டி எழுப்பப்படும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பி உயிர்ப்பித்து நிறுத்தப்படும். எனக்கு அன்னைக்கு தாவீது தேவ சமூகத்துல தன் தவறுகளை உணர்ந்து, அப்பா நீங்க என்னை எழுப்புங்கப்பா, நான் பாதகருக்கு வழி உபதேசிப்பேன்ப்பா, என்னை விழுந்த கூடாரத்துல இருந்து எழுப்பி என்னை நிக்க பண்ணுங்கப்பா, நான் அநேகருக்கு சாட்சியா இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் எழுப்பி நிறுத்துறாரு. இன்னைக்கு நம்மளை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் அதுதான். விழுந்து போய் கிடக்கிற, சாய்ந்து போய் கிடக்கிற இந்த கூடாரத்தின் உறவை கர்த்தர் மறுபடியும் எடுப்பித்து நிறுத்துவார். மறுபடியும் சாட்சியாய் நிறுத்துவார். மறுபடியும் ஊழியத்திலே பலனடையும்படி பலப்படும்படி கர்த்தர் செய்வார். சாட்சியாய் நிறுத்துவார். அந்த தாவீதை நிறுத்தின தேவன் இன்னைக்கு உங்களை என்னைய நிறுத்துவதற்கு கர்த்தர் வந்திருக்கிறாரு. சமாரிய ஸ்திரியோட வாழ்க்கை விழுந்து போயிருந்தது. அவளுக்கும் தேவனுக்கும் உறவில்ல. தேவனை இருக்கிறார், தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லி தெரியும். ஆனா தேவன் தான், அவர் தான் மேசியா என்று சொல்லி தெரியாது. அவருக்கு அநேக காரியங்களை அவள் தெரிந்து வைத்திருந்தாலும் அவர் மூலமான வரக்கூடிய இந்த ரட்சிப்பை குறித்து அவள் அறிந்து வைக்கல. அவளோட கூடாரம் எப்படி இருந்தது, விழுந்து போயிருந்தது. நேசித்தன பாவத்தினால், அசுத்தத்தினால சத்ரு உள்ள வந்த திறப்புகளை ஏற்படுத்தி அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பழுதாய் போயிருந்தது. அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சீரற்று போயிருந்தது. அவை அங்கங்க காயங்கள், அங்கங்க வேதனைகள், ஏளனமான பேச்சுக்கள், நிந்தனைகள் என்று அந்த கூடாரம் சரிந்து கிடந்தது. கர்த்தர் போனாரு, திரும்ப எடுப்பிக்கிறார். விழுந்து போனவருடைய வாழ்க்கையை, விழுந்து போன பாவத்தின் நிமித்தமா அழிந்து போனவருடைய வாழ்க்கையை அவளை சந்தித்து அவளை உணர்த்தி கர்த்தர் அவளை
கண்டித்து உணர்த்தி அவளை மறுபடியும் திரும்ப எடுப்பிச்சு அந்த பாவம் உள்ள வர காரணமா இருந்த அவளை நிக்க முடியாதபடிக்கு தொடர்ந்து அவளை நெருக்கின எல்லா இச்சைகளை எல்லா பாவங்களை விழுந்து போயிருக்கிற சூழ்நிலைகளை கத்தர் மாற்றி அவளை திரும்ப எடுப்பித்து அவளை இந்த இந்த சூழ்நிலையில நான் நிற்கவே முடியாது, நான் தொடர்ந்து இப்படித்தான் அநேக கணவர்களை தேடி போய் கொண்டிருப்பேன்னு சொன்ன வாழ்க்கையை கத்தரை தேடி வர வைத்தார். அநேகருக்கு மாதிரியாய் சமாரிய நாடு முழுவதுமாய் விசுவாசிகள் ஆனார்கள். எப்படி நிறுத்தினாரு? மறுபடியும் மறுபடியும் அந்த அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு சாதாரண பெண்ணை கத்தர் நிறுத்தல, அதுல இருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு சேனையாய் கத்தர் நிறுத்தினாரு. இன்னைக்கு எந்தெந்த சூழ்நிலையில எல்லாம் வாழ்க்கை விழுந்து போய் கத்தரோடு இருக்கிற உறவுகளை சரியான நிலை கொள்ளாதபடிக்கு, கத்தரிடத்தில் திரும்பாதபடிக்கு, நிலைப்பாடான வாழ்க்கை இல்லாதபடிக்கு, இருமனம் உள்ளவர்களாய் பின்மாற்றத்துல கத்தரை விட்டு பிரிந்து அசுத்தமானதை தொட்டு கத்தருடைய சமூகத்தை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோமோ, இன்னைக்கு ஆவியானவர் நம்மை தட்டி எழுப்புகிறாரு. விழுந்து போன கூடாரத்தை கத்து திரும்ப எடுப்பித்து கத்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மை சாட்சியாய் நிறுத்த வல்லமையுடைய தகப்பனா இருக்கிறாங்க. திறப்புகளை அடைத்து வசனம் சொல்லுது, திறப்புகளை அடைத்து பழுதாய் போனவைகளை செவ்வைப்படுத்தி கத்தர் நிறுத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. பழுதாய் போனவைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க சத்துரு பழுதாக்கி இருக்கிறான். சிம்சோனுடைய வாழ்க்கைய சின்ன திறப்பு காமிச்ச உடனே உள்ள வந்து பழுதாக்கினா, தேவனுக்கும் அவனுக்கும் இருந்த உறவை அவன் அவன் பழுதாக்கி போட்டான். அவனுக்கு வல்லமை இருந்தது, ஆனா அந்த வல்லமை அவன் தவறு செய்யும் போது அவனுக்குள்ள இருக்கும் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டான். அவன் உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா வல்லமை சாத்தான் திருடி அவனை ஒண்ணுமே இல்லாத வெறும் ஆளாக்கி அவனை கண்கள் குருடாக்கப்பட்டு விலங்கிடப்பட்டு கேலிக்குரிய பொருளாய் நிறுத்தினான். எப்போ விழுந்த அந்த சிம்சோன்ற கூடாரத்தை திரும்ப எடுப்பிக்க அவர் தீர்மானித்தார் அப்படின்னு சொன்னா, அவன் தேவனிடமா இந்த ஒரு விஷயம் நினைத்துருங்கப்பா, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா, என்னை மறுபடியும் எழுப்புங்கப்பா, என்னை மறுபடியும் என் ஸ்தானத்துல நீங்க நிறுத்துங்கப்பா, நான் எழும்ப விரும்புறேன், நான் ஜெபிக்க விரும்புறேன், நான் மறுபடியும் எழும்ப விரும்புறேன், என்னை எழுப்பி செவ்வையாய் நிறுத்துகாண்டவரேன்னு சொல்லி தாவீது கேட்டது போல சிம்சோன் சமாரிய ஸ்திரீ கர்த்தர் சமூகத்துல நெருங்கி வந்தது போல சிம்சோன் நெருங்கினா. ஒரு விஷயம் நினைத்தருளுங்கன்னு சொன்னா, கர்த்தர் அந்த இறுதியில கூட தேவனுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றுவதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்து கூடாரத்தை மறுபடியும் எழுப்பினாரு. விழுந்ததாவே இல்ல, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்னா செவ்வையாய் நிறுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் ஸ்தாபித்து நிறுத்துகிறார். பூர்வ நாட்கள் இருந்தது போல் அதே வல்லமை, அதை விட ரெட்டிப்பான வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். நாமளும் கர்த்தரிடத்துல திரும்பினோம் என்று சொன்னா நாம் நிலைப்படுவோம். நம்ம ரெட்டிப்பான வல்லமையினால் திருப்தியாக்கி நம்மை நிலை நிறுத்துவார். நாம் நிலைப்படுவோம். நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நேரம் நிற்க முடியாதபடிக்கு சில சூழ்நிலை, பல சூழ்நிலைகள் நம்ம விழுந்து போகிறோம். சில பின்மாற்றங்கள், சில சூழ்நிலைகள் நம்மை பின்னோக்கி இழுக்கிறது. கர்த்தருக்காய் முன்னேறி போக முடியல. ஏன்? அவரோடு இருக்கிற உறவு விழுந்து கிடக்கலாம். அவரோடு இருக்கிற அந்த உன்னதருடைய உறவு நாம் மறுரூபமாக்கப்பட முடியாதபடிக்கு, நம் சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க முடியாதபடிக்கு அவரோடு கூட உறவு இல்லை. ஆனா சும்மா அழைத்து போவோம், ஜெபம் பண்ணுவோம், ஏதோ ஊழியம் செய்யறேன்னு சொல்லுவானோ, அவருக்கும் நமக்கும் விழுந்து போயிருக்குது கூடாரம். சரியான உறவு இல்லை. நம்மை சீர்பொருந்த பண்ண கர்த்தர் விரும்புகிறாரு. அவரோடு இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் மறுபடியும் திரும்ப எடுப்பிப்பார். திரும்பவும் நம்மை கட்டுவிப்பார். திரும்பவும் நம்மை செவ்வையாய் நிறுத்துவார். திரும்பவும் நம்மள கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவரே எங்களை அப்படி நிறுத்துங்க, எங்க குடும்பத்தை அப்படி நிறுத்துங்க, என் பிள்ளைகளை அப்படி நிறுத்துங்க, எங்க ஊழியத்தை அப்படி நிறுத்துங்க. நாங்க எழும்பி நின்று அநேக விழுந்து போனவர்களுடைய கூடாரங்கள், அநேக பிள்ளைகள் தேவனை விட்டு விழுந்து போய் கிடக்குறாங்க, அவங்களை தூக்கி எடுக்கணும்பா, எங்களை எழுப்புங்கப்பா, எங்களுக்குள்ள அந்த உற்சாகத்தின் ஆவியை கொடுங்கப்பா, எங்களுக்குள்ள மறுபடியும் அந்த புதிய இருதயத்தை தாங்க இசப்பா. ஆண்டவரே நாங்களும் பாதகருக்கு வழி உபதேசிக்கணும், ஆண்டவரே நாங்களும் அநேக தேவன ராஜ்யத்துக்கு நேராக நடத்தணும் அப்படிங்கிற அந்த ஆசைய பாரத்தை நீங்க வெளிப்படுத்தாவிட்டால் இப்படி அந்த அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க கர்த்தர் சமூகத்திலே நீங்கள் விழுந்த சூழ்நிலையில அல்ல, எழுந்த சூழ்நிலைக்கு மாற வேண்டும். நம்ம மாறும் பொழுது கர்த்தர் நம்மை நிலைப்படுத்துவார், நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்தார் சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா நீர் கொடுத்த இந்த நல்ல கால வேலைக்காய் நன்றி அப்பா. இந்த கால வேலையில கூட எங்களோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தைக்காய் நன்றி தகப்பனே. அப்பா அந்த வார்த்தையின் மூலமாய் அப்பா விழுந்து போன தாவீதின் கூடாரம் அவைகள் திரும்ப வந்து மறுபடியும் இடுப்புத்து பழுதாய் போனவைகளை அப்பா சீர்படுத்தி செவ்வைப்படுத்தி நீர் நிலைநிறுத்துகிற தேவன் ஆண்டவரே. அப்பா வியாதி நிமித்தமா அந்த கூடாரம் விழுந்திருக்கலாம், பலவீனத்தை நிமித்தமா விழுந்திருக்கலாம், ஆண்டவரே தேவனோடு இருக்கிற உறவு இல்லாதபடிக்கு விழுந்திருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஒருமனை இல்லாதபடிக்கு, தேவனோடு இருக்கிற உறவு இல்லாதபடிக்கு
இந்த கூடாரம் விழுந்திருக்கலாம்ப்பா. மறுபடியுமா எடுப்பீங்க, மறுபடியுமாய் சந்திங்க. தேவனுக்கும் அப்பா எங்களுக்கும் இருக்கிற உறவை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, உம்மோடு கூட உறவாட, அந்த உலக உறவை தள்ளி உன்னத உறவுக்கு நேரம் கொடுக்க, உமக்காய் சாட்சியாய் நிற்க பலன் தாங்கப்பா. உமக்குள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, தாவீது திரும்பினது போல, சிம்சோன் திரும்பினது போல, சமாரிய ஸ்திரீ திரும்பினது போல, நாங்களும் எங்க விழுந்து கிடக்கிறோமோ, இந்த நிலைமையில் விழுந்தோம் என்பதை ஆராய்ந்து அறிந்து உங்க சமூகத்தில் நாங்கள் மனம் திரும்ப விரும்புகிறோம். எங்களை எழுப்புங்கப்பா, எங்களை நிறுத்துங்கப்பா, எங்களை செவ்வையாய் நிறுத்தி முன்பு இருந்தது போல ஸ்தாபிங்க. முன்ன மாதிரி நாங்க குடும்பமா ஊழியம் செய்யணும், முன்ன மாதிரி நாங்க சாட்சியாய் மாறணும், முன்ன மாதிரி ஆண்டவரை கத்தருக்கு கத்தோடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற குடும்பமாய் நாங்க எழுமணும் ஆண்டவரே. எல்லா வெறுமைகள் மாறட்டாண்டவரே, எங்க குடும்பத்துல இருக்கிற விழுந்து போன சூழ்நிலைகள் மாறட்டாண்டவரே, சோர்வான சூழ்நிலைகள் மாறட்டாண்டவரே, எல்லா பாவங்கள் ஆண்டவரே மறையட்டும். இயேசுவின் நாமத்தினால எங்களை சீர்படுத்துங்கப்பா, செவ்வைப்படுத்துங்கப்பா, எங்க குடும்பத்துல உள்ள நபர்களை சந்திங்கப்பா. ஆண்டவரே, எங்களை தொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, பழுதாய் போனவர்களை சீர்படுத்தி ஆண்டவரே எங்களை நிற்க பண்ணுகிற தேவனா இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை செவ்வையாய் நிறுத்துவீராகன்னு சொல்லி எங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. எங்களை தரைமுட்டு தாழ்த்துக்கிறோம்ப்பா. எங்களுக்கு நீங்க இந்த வார்த்தையின் விளைவு எங்கள் கண்கள் காணும்படி செய்யப்படுற தயவுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கு மறவாதே. ஆமேன். God bless you.